வணக்கம். நாலடியார் பாடல் எண் 227. நாலடியாரில் 23வது அதிகாரமாகிய நட்பிற்பிழை பொறுத்தல் என்ற அதிகாரத்தில் இருக்கிறோம். இந்த பாடல் கொஞ்சம் எளிமையான பாடல். இலங்கு நீர் தன் சேர்ப்ப இன்னாசெயினும் கலந்து பழி காணார் சான்றோர், கலந்த பின் தீமை எடுத்துரைக்கும் திண்ணறிவில்லாதார் தாமும் அவரில் கடை. இலங்கு நீர் தன் சேர்ப்ப என்பது ஆடு முன்னிலை. இலங்கு என்ற சொல்லுக்கு இலங்கு நீர்ங்கிறது ஒரு வினைத்தொகை. இலங்கிய நீர், இலங்குகின்ற நீர், இலங்கும் நீர் அப்படி வரும். இலங்கு என்றால் விளங்குகிற, அதாவது மிகுந்த அல்லது தெளிவான அல்லது ஒளி பொருந்திய, இது எல்லாமே அந்த சொல்லுக்கு பொருளாக வரும். இங்கே விளங்குகின்ற நீர் தன் சேர்ப்ப, நீர்ப்பெருக்கை உடைய, தன் சேர்ப்பன்னா தன்னுனா குளிர்ந்த, குளிர்ந்த சேர்ப்பன கடல் துறையை உடைய பாண்டியனே. அப்போ அந்த ஆடு முன்னிலை அங்கே முடிஞ்சிருச்சு. இலங்கு நீர் தன் சேர்ப்ப. இப்போ கருத்து, இந்த பாடலின் கருத்து என்ன வருதுன்னு பாருங்கள். இன்னா செயினும் கலந்து பழி காணார் சான்றோர். சான்றோர் தான் இங்கே எழுவாய். சான்றோர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, இன்னா செயினும், ஒருத்தனோட நட்பு கொண்டு அவனை நண்பனாக ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் இன்னா செயினும், அவன் துன்பங்களை செய்யினும் மிகுதியாகச் செய்தாலும், கலந்து கலந்து பழி காணார்னா முன்னாடி அவனை நண்பனாக ஏற்றுக்கொண்டு அவனோடு கலந்து அதன் பிறகு அவன் தீமை செய்யும் காலத்தில் பழி காணார், அவன் செய்யும் குற்றங்களை நோக்க மாட்டார்கள், அதாவது எண்ணி பார்க்க மாட்டார்கள். சரி, மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? அது அடுத்த அடியில் வருது. கலந்த பின், 2வது அடியிலேயே தனிச்சொல் பாருங்கள். கலந்த பின்னுனா அவனை நண்பனாக கலந்த பின்னால், நட்பு கொண்டாச்சு, அவனை நண்பனாக கலந்தாச்சு, சேர்ந்தாச்சு. அதுக்கப்புறமா தீமை எடுத்துரைக்கும் திண் அறிவு இல்லாதார். தீமைனா அந்த நண்பன் செய்கின்ற குற்றங்களை எடுத்து உரைக்கும், எடுத்து கூறுகின்ற திண்ணறிவு இல்லாதார். அப்படி ஒருத்தர் சொல்கிறான்னா அவன் திண்மையான உறுதியான அறிவு இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். திண்ணறிவு இல்லாதார் அவன் எப்படின்னா, தாமும் அவரிற்கடை, தாங்களும், அங்கே ஒரு உண்மை வந்திருக்குது. இந்த தாமும் என்கிற உண்மை இவன் குற்றம் சொல்கிறான் இல்லைங்களா, ஒரு நண்பனை பார்த்து, அந்த நண்பனைப் போலவே தாங்களும் என்ற பொருளை தருதலால் இது இறந்தது தழுவிய எச்ச உண்மை. அப்போது அவனும் அவரிற்கடை, அவரிற்கடை என்பது அவனைப் போலவே, இவன் யாரை குற்றம் சொல்கிறானோ அந்த நண்பனைப் போலவே இவனும் தாழ்ந்தவன் என்றும் பொருள் கொள்ளலாம். அந்த நண்பனை காட்டிலும் இவன் தாழ்ந்தவன், இவன் அவரிற் தாமும் அவரிற்கடை, அவனை காட்டிலும் தாழ்ந்தவன் என்று பொருள் கொள்ளலாம். இப்போ இந்த பாடலுக்கு பொருள் எளிதாக தெரிந்துவிட்டது. மீண்டும் ஒரு முறை திரண்ட கருத்தை பார்ப்போம். ஒருவரோடு நட்பு கொண்டவர் அவ்வாறு நண்பராக அவரை கலந்த பின் அவர் தீமை செய்யினும் அதனை வெளிப்படுத்தி உரைப்பின் அவரைப் போலவே உறுதியான அறிவில்லாதவரும் கடைப்பட்டவரும் ஆவர். ஆதலினால் நற்குணங்கள் நிறைந்த பெரியோர் அவ்வாறு நண்பர் செய்த குற்றங்களை பாராட்டி வெளிப்படுத்த மாட்டார்கள் என்பது இதன் கருத்து. அறிவில்லாத சிறியோர்கள் குற்றங்களை செய்வது இயல்புதான். ஆனால் பெரியோருடைய இயல்பு என்ன? அவற்றை பொறுத்து கொள்ளுதல். ஆதலின் அந்த பெரியோர்கள் அவ்வாறு நண்பர்கள் அறிவின்மையால் செய்த குற்றங்களை பொறுத்து கொள்ளாவிட்டால் அவருக்குள்ள அறிவின்மையை தாமும் கொண்டவராக மாறிவிடுவார். ஆதலினால் அவரைப் போலவே இவரும் கடைப்பட்டவராய் விடுவார். இதனால்
நண்பர்கள் செய்த குற்றங்களை பொறுப்பவரது உயர்வும் பொறுத்து கொள்ளாதவர்களது இழிவும் இந்த பாடலில் கூறப்பட்டன.